மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினச்சி அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவங்க அழுதுகிட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூவாண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வழியிலே மிஸ் ஆகிடுச்சிங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைடு. இந்த வீடியோ வெளியிட்ட நபர் வந்து பிளிங்கிட்ல ஆன்லைன் கிராசரி சர்வீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். இவர் வந்து நைட்டு 12 மணிக்கு அவருக்கு வந்து ஆர்டருக்காக டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. போன டைம்ல அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறப்ப அந்த கஸ்டமர் வந்து அழுதிட்டே பேசினதுனால அவங்க ஆர்டர் பண்ண அந்த 3 எலி பேஸ்ட்டை சந்தேகப்பட்டு கையில தாங்கிட்ட இருக்குன்னு சொல்லாம அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட வந்து நேர்ல போயிட்டு பொய் சொல்லி, நீங்க வந்து ஏன் அழுகுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சூசைடுக்காக தானே இதை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தற்கொலை முயற்சி வந்து ஒரு முடிவு கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்டரையுமே வந்து அந்த பையன் அவர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பாக்குறப்ப வந்து உண்மையிலே வந்து இது வந்து அவர் ஒரு ஒர்க்கா இதை கொண்டு போய் கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு உயிர் போயிருக்கும். பட் அதை அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து அவர் யோசிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் முடிவு எடுத்த மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு உயிரை வந்து அவர் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து மனிதநேயம் வந்து இன்னும் போகல, மனிதநேயம் வந்து இன்னும் இந்த பூமியில இருக்கு அப்படிங்கறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய நல்லதா போய் அமையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துக்காட்டு. கண்டிப்பா இந்த மனுஷனுக்காக இந்த வீடியோவை தான் நான் வந்து பேசணும்னு நினைச்சேன், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. பாக்குற நீங்களும் இந்த மனுஷனுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறது இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.